கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் முகதாட்சியண்யம் நல்லதல்ல என்கிற ஒரு தலையங்கத்தின் வாயிலாக நான் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முகதாட்சண்யம் நல்லதல்ல. முகதாட்சண்யம் பண்ணுகிறவன் ஒரு துண்டு அப்பத்திற்காக நியாயத்தை நீதியை புரட்டுவான் என்று நீதிமொழிகளின் புத்தகம் சொல்கிறது. அதே கண்ணோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்றைய நாட்களில் யூதர்களும் பரிசேயர்களான யூதர்களும் அவர்களோடு கூடிக்கொண்ட ஒரு கூட்டம் ஏரோதியர்களும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார்கள். மத்தேயு 22 அதிகாரம் 16 வசனத்தில் அந்த கருத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது பரிசேயர் போய் பேச்சில் அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இவைகளை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் கேட்கிறார். அதற்கு முன்பு அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். 17 வசனம் மத்தேயு 22:17 சொல்லப்படுகிறது, ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கும் வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். 18 வசனம், இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். 19 வசனம், வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயன் 21 வசனம், ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முகதாட்சண்யம் காட்டுவது நல்லதல்ல. அதாவது முகதாட்சண்யம் என்பது பார்சியாலிட்டி என்று கூட சொல்லலாம். ஒருவருடைய முகம் பார்த்து அவர் எளியவரா, ஏழையா, பணக்காரரா, செல்வந்தரா அல்லது அதிகாரமிக்கவரா, சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்கவரா என்பதை கூர்ந்து கவனித்து அவருடைய முகத்தை பார்க்கிற போது அவருக்கு தகுந்த மாதிரி, ஏழை என்றால் ஒரு நீதி, எளியவன் என்றால் ஒரு நீதி, பெரியவர், சமுதாய அந்தஸ்திலே பெரிய மனிதர், செல்வந்தர், ஐஸ்வர்யவான், அரசாங்க பதவியிலே அதிகாரம் மிக்கவர், சபையிலே பொறுப்பு வகிக்கிறவர் என்றெல்லாம் முகம் பார்த்து நீதியை புரட்டுவது ஒன்று பயத்தினால், அதிகாரம் மிக்கவர், செல்வந்தர் என்கிற பயத்தினால் அங்கு நீதி புரட்டப்படுகிறது. அல்லது சமுதாய அந்தஸ்து மிக்கவர், அவருக்கு நிரம்ப ஆள்பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, அவர் எதையும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்கிற பயத்தினால், என்கிற அந்த அந்தஸ்தை குறித்த பயத்தினால் நீதியை புரட்டுவது. ஒரு வழக்கு வந்திருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் அல்லது செல்வந்தன் அல்லது அதிகாரம் மிக்க பொறுப்பில் பதவியில் இருக்கிறவர் ஒரு ஏழை எளிய மனிதனின் மேல் ஆள்பலமற்ற பணபலமற்ற
பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாமல், அதாவது குடும்ப பின்புலம் எதுவும் இல்லாமல் இருக்கிற ஒரு எளிய மனிதனை, ஒரு ஏழையை ஒரு குற்றம் சுமத்தி அவன் பேரில் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிற போது, அந்த வழக்கை விசாரிக்கிற விசாரணை அதிகாரியும் அதற்கு நியாயம் வழங்குகிற நீதி வழங்குகிற நீதிபதியும் பெரியவனையும் சிறியவனையும் ஏறிட்டு பார்த்து அங்கிருக்கிற சூழ்நிலை என்ன என்பதை பார்த்து, பெரியவன் குற்றம் செய்து குற்றவாளி பெரியவனாக இருப்பான், செல்வந்தனாக இருப்பான், அதிகாரத்தில் இருக்கிறவனாக இருப்பான், அந்தஸ்து மிக்கவனாக இருப்பான். அவனுடைய அந்தஸ்திற்கும் பதவி அந்தஸ்திற்கும் அவனுடைய அதிகார பலத்திற்கும் ஆள்பலத்திற்கும் செல்வ செருக்குக்கும் ஏற்றபடி அவனுக்கு ஒரு நீதி. ஏழை, யாரும் கேட்பாரற்ற ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி. குற்றம் செய்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய பெரியவன் நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறான். எந்த குற்றமும் அறியாத, குற்றமே செய்யாத எளியவன், ஏழை குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறான். எதற்காக? முகதாட்சண்யம். நேர்மையாக தீர்ப்பை வழங்கிவிட்டு வெளியே வர முடியாது. செல்வந்தனுக்கு எதிராக, அரசாங்க அதிகாரிக்கு எதிராக, அரசியல்வாதிக்கு எதிராக, அல்லது ஒரு சமுதாய அந்தஸ்து மிக்க ஒருவருக்கு, பதவியில் இருக்கிற ஒருவருக்கு விரோதமாக முகதாட்சண்யம் பண்ணுகிறார்கள் பயத்தினால். இன்னொன்று கைக்கூலி. ஏழை எளியவர்களிடத்திலே கைக்கூலி கொடுப்பதற்கு பணம் இருக்காது. ஆனால் எளியவர்கள் செய்யாத குற்றத்தை அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி குற்றம் சுமத்துகிற வழக்கிலே நியாயமன்றத்திலே, நீதிமன்றத்திலே கொண்டு செல்லுகிற, அல்லது ஊரில் கட்ட பஞ்சாயத்திற்கு செல்லுகிற பெரிய மனிதர்கள் அங்கே கைக்கூலி கொடுப்பார்கள், நீதி வழங்குகிறவர்களுக்கும் நியாய விசாரணை செய்கிறவர்களுக்கும். தெளிவாக இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது உங்கள் பேரிலே, அல்லது நீங்கள் இன்னொருவர் பேரிலே ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறீர்கள், அல்லது இன்னொருவர் உங்கள் பேரிலே வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். யார் குற்றவாளியோ, குற்றவாளியை தண்டிப்பதற்காக, குற்றவாளி என்று நாம் நினைக்கிறவர்களை தண்டிப்பதற்காக, குற்றம் செய்யாத ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பதற்காக நாம் மற்றவர்களுக்கு நியாய விசாரணை வக்கீலுக்கும், விசாரணை செய்கிற வக்கீலுக்கும், நியாய தீர்ப்பு வழங்குகிற நீதிபதிக்கும் கைக்கூலி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இரண்டு நிலைப்பாடுகள். ஒன்று, கைக்கூலிக்காக முகதாட்சண்யம் பண்ணுகிறார்கள். இன்னொன்று, பயத்தினால், அதிகார பயத்தினால், அந்தஸ்து பயத்தினால், செல்வாக்கு பயத்தினால் அவனை கண்டு பயந்து அவனுக்கு இங்கே நியாய தீர்ப்பு வழங்குகிறார்கள். ரெண்டு விதமான. இதைத்தான் இங்கே இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியாய தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்த அந்த முகதாட்சண்யமற்ற, அல்லது பாரபட்சமற்ற, அல்லது பட்சபாதமற்ற, யாருக்கும் கேடு இருக்கக்கூடாது, யாரும் அதனால் அந்த நியாய தீர்ப்பினால் பாதிக்கப்படக்கூடாது. அதான் முகதாட்சண்யம் இல்லாத தீர்ப்பு, பாரபட்சமற்ற தீர்ப்பு, பட்சபாதம் இல்லாத தீர்ப்பு. அதான் நீதியாய் தீர்ப்பு வழங்குதல். நீதியாய், நேர்மையாய், உண்மையாய், உத்தமமாய், யதார்த்தமாய் தீர்ப்பு வழங்குதல். இதை குறித்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அதையும் பார்த்துட்டு அங்கே போயிடுவோம். முகதாட்சண்யம் நல்லதல்ல. முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அதான் முகதாட்சண்யம் நல்லதல்ல. முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். ஆமாம், முகதாட்சண்யம் இங்கே என்ன, ஒரு துண்டு அப்பம் கைக்கூலியாக கொடுக்கப்படுகிறது. ஒரு மிக குறைந்த ஒரு துண்டு அப்பம், அல்லது ஒரு வேளை உணவு, அல்லது ஒரு டீ. இதுக்காக குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்கிறார்கள். இனி ஒரு வசனம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள்.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய 2 வசனங்கள் பார்க்கலாம். பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சண்யம் நல்லதல்ல. நியாய தீர்ப்பு வழங்குகிற இடத்திலே, நியாயம் பேசுகிற, நியாய தீர்ப்பு வழங்குகிற, நியாயம் விசாரிக்கிற இடங்களிலே முகதாட்சண்யம் நல்லதல்ல. பாரபட்சம் பார்ப்பது, ஆள்பலம் பார்ப்பது, அவர் பார்வைக்கு அவர் செல்வந்தரா, அந்தஸ்து மிக்கவரா, பதவியில் இருக்கிறவரா, அதிகாரம் மிக்கவரா என்று பார்த்து எளியவனுக்கு அல்லது ஏழைக்கு, யாரும் இல்லாதவனுக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பு வழங்குவது நல்லதல்ல. 24ஆம் வசனம், துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். என்ன சொல்லுது அந்த வசனம்? துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வசனத்தினுடைய பொருளை நான் சற்று வித்தியாசமாக உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். என்ன சொல்லப்படுகிறது? துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். ஊர்ல யாருக்கும் நடக்க முடியாது. வாயை திறந்த காரணம் இல்லாமலே கெட்ட வார்த்தை பேசுவான். வழியில அமைதியாக போய் கொண்டிருக்கிறவர்களை அழைத்து அவர்களை திரும்பி பார்த்து வைத்து அவர்களை கேவலமாக பேசுவார்கள், கெட்ட வார்த்தை பேசுவார்கள், காயப்படுத்துவார்கள். அவர்களோடு சிலர் சேர்ந்து கொள்வார்கள். துன்மார்க்கர்கள், துஷ்டர்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள். ஆனா ஆலயத்திற்கு வந்தா பக்தி வேடக்காரர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், திருடர்கள், ஏமாற்றி பிழைக்கிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், கோல் மூட்டுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் தான் துன்மார்க்கர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஆலயத்திலே வருகிற போது பரிசுத்தவான்கள், பக்திமான்கள், அதாவது பரிசுத்தவான்களை மிஞ்சி விடுவார்கள். பக்திமான்கள், அவங்களுடைய பக்தி பொங்கி வழியும், நிரம்பி வழியும். இவர்களைப் போல ஒரு பரிசுத்தவான் உண்டோ, இவர்களைப் போல ஒரு ஆவிக்குரியவன் உண்டோ என்று தோன்றும். அப்படி இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தெரியும், துன்மார்க்கன், துஷ்டன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், கொள்ளைக்காரன், கொலைகாரன், ரவுடி, பொறுக்கி, போக்கிரி, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தெரியும். ஆண்களை மட்டும் சொல்றேன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பெண்களிலும் வாயாடிகள், அகங்காரிகள், அக்கிரமக்காரிகள், வேசிகள், விபச்சாரிகள், வித்தியாசமான வாழ்க்கை முறை கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான். இந்த துன்மார்க்கர்களை பார்த்து நீதிமானாய் இருக்கிறான். அது கோர்ட்ல ஆனாலும் சரி, வழக்கு மன்றத்தில், நீதிமன்றத்தில் ஆனாலும் சரி, கட்ட பஞ்சாயத்து நடத்துகிற இடத்துல இருந்தாலும் சரி, தீர்ப்பு விசாரிக்கிற, நியாயம் விசாரிக்கிற இடத்துல, நியாய தீர்ப்பு வழங்குகிற இடத்துல இருந்தாலும் சரி, ஆலயத்திலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தேவாலயங்களிலாக இருந்தாலும் சரி, அக்கிரமக்காரர்களை, அநியாயக்காரர்களை, குற்றவாளிகளை, கொலைபாதகர்களை, கொள்ளைக்காரர்களை, திருடர்களை, ஏமாற்றி பிழைக்கிறவர்களை, பொய்யர்களை பார்த்து, கோல் மூட்டுகிறவர்களை, கலகம் உண்டாக்குகிறவர்களை பார்த்து, நீ நீதிமானாயிருக்கிறாய், நீ குற்றம் செய்யவே இல்லை, அவன் தான் குற்றம் செய்திருக்கிறான், அவள் தான் குற்றம் செய்திருக்கிறாள் என்று நியாய தீர்ப்பு வழங்குகிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். எல்லா ஜனங்களும் சபிக்க மாட்டாங்க. நேர்மையாய், உத்தமமாய், உண்மையாய் வாழ விரும்புகிறவர்கள் சபிப்பார்கள். மற்றவர்கள் கைதட்டி வரவேற்பார்கள். அவன் சமுதாயத்தில் ரொம்ப யோக்கியம், அவனுக்கெல்லாம் இப்படி வேணும், அவனை எல்லாம் இப்படித்தான் கேவலப்படுத்தணும், இவனுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு இப்படித்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் கைதட்டி ஆரவாரிக்கும். ஆனால் நியாயமாய், நீதியாய், நேர்மையாய் இந்த பிரச்சனையில் இவன் பேரில் எந்த குற்றமும் இல்லை, இவள் பேரில் எந்த குற்றமும் இல்லை என்று நம்பி அந்த இடத்தின் சூழ்நிலையையும் அந்த வழக்கின் தன்மையையும் ஆராய்ந்து பார்த்து அதை உண்மை என்று நம்புகிறவர்கள் இந்த குற்றவாளியை பார்த்து நீ குற்றமற்றவன் என்று நியாய தீர்ப்பு வழங்குகிற போது, அநியாயக்காரனை, அக்கிரமக்காரனை நோக்கி நீ நீதிமான் என்று சொல்லுகிற போது, நீதியை புரட்டுகிறவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்வார்கள்? சபிப்பார்கள் ஜனங்கள் என்று சொல்கிறது. பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். பிரஜைகள் என்றால் அந்த குடிமக்கள், அந்த பகுதியில் இருக்கிற அல்ல தேசத்தில் இருக்கிற
குடிமக்கள் அவர்களை வெறுப்பார்கள். ரெண்டு பிரிவு, ரெண்டு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன். இன்றைய சபைகளில், எல்லா சபைகளிலும், நான் எந்த பிரிவு சபை என்று சொல்ல வரவில்லை, அனைத்து பிரிவு சபைகளிலும், கிறிஸ்தவ சபைகளிலும் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. மேடையில் நிற்கிற போதகர்கள் அல்லது பிரசங்கியார்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் அல்லது உபதேசியார்கள் அல்லது ஊழியக்காரர்கள் அதிகம் காணிக்கை கொடுக்கிறவர்களை பார்த்து புகழ்ந்து பேசுவார்கள். அவன் யாரா இருப்பான்? அதிகமாக காணிக்க கொடுக்கிறவன் எப்படி? திருடி கொள்ள, அடுத்தவன் சொத்திலிருந்து திருடி காணிக்க கொடுப்பான். கொள்ளையடித்ததிலே ஒரு பகுதியை காணிக்க கொடுப்பான். விபச்சார தொழில் செய்து, பெண் வாணிபம் செய்து, அதான் கூட்டி கொடுக்கிற தொழில், அந்த தொழில் செய்து அதுல பணம் வாங்கி அதுல ஒரு பெரும்பகுதியை காணிக்கையாக வைப்பான். அடுத்தவனை கேவலப்படுத்துறவன், நேரம் சொன்ன அத்தனை காரியங்களையும் செய்கிறவர்கள் தேவாலயங்களிலே பக்திமான்களாக இருப்பார்கள். அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டை பார்த்தா பொங்கி வழியும். ஆனால் உள்ள அருவருப்பு, அக்கிரமம், அநியாயம், கொடூரமானவர்கள், பிறரை கேவலப்படுத்தவும் அஞ்சாதவர்கள், வெளியே சொல்லத்தகாத வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை, தங்களுக்கு பிடிக்காதவர்களை, தங்கள் குறைகளை, குற்றங்களை சுட்டி காட்டுகிறவர்களை, தங்களிடத்தில் நீதியை, நேர்மையை நிலைநாட்ட விரும்புகிறவர்களை, சபைகளில் நடக்கிற அட்டூழியங்களை தட்டி கேட்கிறவர்களை, அநீதிகளை, காணிக்கை கொள்ளைகளை, திருட்டுக்களை, கமிஷன் வாங்குகிறதை, கள்ளக்கணக்கு எழுதுகிறதை தட்டி கேட்கிறவர்களை கேவலப்படுத்துவதற்கு, சமுதாயத்தில் கேவலப்படுத்துவதற்கு, என்ன கீழ்த்தரமான நிலையில் இறங்கி பேசுவதற்கு தயங்காத இந்த அக்கிரமக்காரர்களை சபை போதகர்கள், பிரசங்கியார்கள், தீர்க்கதரிசிகள், உபதேசிகள், ஊழியக்காரர்கள் இந்த அக்கிரமக்காரர்களை புகழ்ந்து பேசுவார்கள். நீதிமான்கள் என்று பட்டம் கொடுப்பார்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால், மனம் திரும்பி பாவங்களை விட்டு, பாவ அக்கிரமங்களை விட்டு விலகி கிறிஸ்துவண்டை வராதவனை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். இவன் பரிசுத்தவான், நீதிமான் என்று சொல்லுவார்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன, பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று பொருள் தெரியாத இந்த துஷ்டர்களை பார்த்து கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். நீ ரட்சிக்கப்பட்டவன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். அவனுக்கு தான் தெரியும், இவனுக்கும் தெரியும், ஆசீர்வதிக்கிற அந்த கள்ளப்போதகனுக்கும் தெரியும், இவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. பாவங்களை விட்டு, அட்டூழியங்களை, அநீதிகளை, கொலைபாதகங்களை விட்டு, கொள்ளைகளை விட்டு, திருட்டை விட்டு, கோல் மூட்டுகிறதை விட்டு, பொய்களை விட்டு, பொய் சாட்சிகளை விட்டு இவன் விலகினதே இல்லை. இவன் எப்படி மனம் திரும்பினான், இவன் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்பது அவனுக்கும் தெரியும். ஏன்னா அவனும் மனம் திரும்பாத பாவிதானே. அவன் மன்னிக்கப்படாதவனை, பாவம் மன்னிப்பை பெறாதவனை, மனம் திரும்பி பாவங்களை விட்டு விலகி பாவ மன்னிப்பை பெறாதவனை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுவான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவன் மனம் திரும்பவே இல்லை, பாவங்களை விட்டு விலகவே இல்லை, பாவ அறிக்கை செய்யவே இல்லை. பொது வழியில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவன் அவன் ரட்சிக்கப்படவும் பட்டிருக்கவும் முடியாது. அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா ரட்சிக்கப்படாதவனை பார்த்து நீ ஆவி அபிஷேக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். அவர்களை இன்னும் இருமாப்படைய செய்கிறார்கள். இனிப்பு தடவிய வார்த்தைகளினால் அவர்களை புகழ்ந்து பேசி, நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவன், நீ ஆவி அபிஷேகம் பெற்றவன், நீ மறுபடி பிறந்த பரிசுத்தவான், நீ தேவனுடைய மனுஷன், நீ நீதிமான் என்று புகழ்ந்து பேசுவார்கள். இந்த பொய் வார்த்தைகளை புகழ்ந்து அவர்களை நீதிமான், பரிசுத்தவான், ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்களும் அப்படியே அழுக்கடைந்தவர்களாய் இருக்கிறார்கள், அசுத்தமானவர்களாய், பொய்யர்களாய் இருக்கிறார்கள். இதுதான் முகதாட்சண்யம் பண்ணு. எதுக்காக முகதாட்சண்யம் பண்ணுகிறார்கள்? அவர் அந்த வசனம் சொல்லிச்சு, நீதிமொழிகள் 28:21 வசனம் என்று நினைக்கிறேன். ஆமா, முகதாட்சணியம் நல்லதல்ல. முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்கிறான்.
காணிக்கை கைக்கூலிகளுக்காக, மரியாதைக்காக. எவ்வளவு நல்ல போதகர், எவ்வளவு நல்ல பிரசங்கியார், சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள், மண் சுவருக்கு மண் சாந்தையை பூசுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதெல்லாம் பாரபட்சம், கோர வஞ்சனை கொண்டவர்கள், பார்சியாலிட்டி, பட்சபாதம் பண்ணுகிறார்கள், முகதாட்சண்யம் பண்ணுகிறார்கள், நீதியை புரட்டுகிறார்கள், கழிவிறக்கம் கொள்கிறார்கள். அக்கிரமக்காரர்களை, அநியாயக்காரர்களை கழிவிறக்கம் காட்டி அவர்களை பொய்யர்களை உத்தமர்கள் என்றும், அக்கிரமக்காரர்களை நீதிமான்கள் என்றும், திருடர்களை கொள்ளைக்காரர்களை நீதிமான்கள் என்றும், பரிசுத்தவான்கள் என்றும் சொல்லுகிறார்கள். கொலைபாதகர்களை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நிலைதான் திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அந்த வார்த்தையை சொல்கிறேன். பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனை பார்த்து, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். பாவ அருவருப்புகளினாலே நிறைந்திருக்கிற, இருதயம் சாக்கடையாக மாறியிருக்கிற மனிதர்களை பார்த்து, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்கள் மறுபடி பிறந்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழ்த்துகிறார்கள். இதாங்க, இது சபைக்குள்ளே ஊடுருவி போன, உரையோடி போன ஒரு புற்று வியாதியாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பரிசேயர்களான யூதர்களும் அவர்கள் சேர்த்து கொண்ட, அவர்கள் தங்களோடு கூட்டி சேர்த்து கொண்ட ஏரோதியர்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே பாலஸ்தீனியா, பெத்லகேம், அதாவது எருசலேமும் இஸ்ரவேல் தேசம் பாலஸ்தீனா தேசமாக அறியப்பட்டிருந்தது. அந்த பாலஸ்தீனா தேசம் என்கிற அந்த பெத்லகேம், எருசலேம் பகுதிகளிலே ரோமர்களுடைய ஆட்சி நடைபெற்று வந்தது. அந்த ரோமர்களின் ஆட்சியில அங்கே ஆளுநராக ஏரோது என்பவன் இருந்து கொண்டிருந்தான். அந்த ஏரோதியர்கள் அவர்கள் என்றால் காரணம், அந்த ஏரோதியர்கள் அந்த ஆளுநருடைய கீழ் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிற, ஆட்சி பகுதிக்கு உட்பட்டு இருக்கிற அந்த பகுதிகளிலிருந்து, அதாவது எருசலேம், இஸ்ரேல், சமாரியா, யூதேயா, எருசலேம் முதலான, பெத்லகேம் முதலான பகுதிகளிலிருந்து வரி வசூலித்து, வரி தண்டல் செய்து, தண்டல் பண்ணி அதை வரி வசூலித்து அதை ரோம பேரரசனுக்கு கொடுக்க வேண்டும். ராயன் என்றால் ரோமர்களுக்கு அவன் கடவுள். ரோம பேரரசன் தான் ரோம ஆட்சிக்கு கீழ், பேரரசின் கீழ் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் கடவுள். அதான் ராயன். இதை அன்றைய எருசலேமில் இருந்த யூதர்களில் அநேகர், இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் வெறுத்தார்கள். யூதர்களிடமிருந்து வரி வசூலித்து ராயனுக்கு கொடுக்கிறார்கள். நியமிக்கப்பட்ட வரி ஒன்றாக இருக்கும். ஆனால் இவர்கள் 1க்கு 4 மடங்கு, 1க்கு 2 மடங்கு ஏழை யூதர்களிடமிருந்து வரி வசூலித்து மீதியை தங்களுக்கு வைத்துக் கொண்டு ஒரு பகுதியை, நியமிக்கப்பட்ட பகுதியை, தீர்மானிக்கப்பட்டிருக்கிற வரி, விதிக்கப்பட்டிருக்கிற அந்த வரியை ரோம பேரரசனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் அதில் தான் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் இன்னொரு நிகழ்வை அந்த இடத்துல உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவை காட்டத்தி மரத்தின் இலைகளுக்குள்ளே, காட்டத்தி மரத்தின் கொம்புகளிலே ஏறி இருந்து தன்னை கிறிஸ்து காணாதபடி மறைத்து கொண்டு தான் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு சகேயு என்று ஒரு குள்ள மனிதன், வரி பிரிக்கிறவர்களுக்கு தலைவன், வரி தண்டுகிறவர்களுக்கு தலைவன், ஆயக்காரர்களுக்கு தலைவன், அந்த சகேயு இருந்தான் போல அந்த சகேயுவை இயேசு கண்டுகொண்டார். அவன் இயேசுவை பார்க்கும்படியாக காட்டத்தி மரத்தின் இலைகளுக்கிடையே, கும்புகளிலே, இலைகளுக்கு இடையிலே தன்னை மறைத்துக் கொண்டு அங்கே இருக்கிறான். இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த காட்டத்தி மரத்தின் கீழே வந்து நின்று சகேயுவை இறங்கி வா என்றார். மனித ஆத்மாக்களை, சர்வ படைப்புகளையும் அறிந்திருக்கிறவர், அனைத்தினுடைய பெயர்களையும் அறிந்திருக்கிறவர். ஏனெனில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது,
சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ சிருஷ்டிகளையும், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் சமுத்திரத்திலும் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளையும் எண்ணி அவைகளுக்கு லெக்க திட்டமாய் எண்ணிக்கை எடுத்து அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறவர். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சர்வ சிருஷ்டிகளுக்கும், படைக்கப்பட்ட அனைத்திற்கும் பெயர் போட்டு அழைக்கிறவர் சகைவையும் அறிந்திருக்கிறார். காட்டத்தி மரத்தின் இலைகளுக்கு இடையிலே தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற சகைவையும் அறிந்திருக்கிறார். அவனுடைய பெயர் சகைவு என்று அறிந்திருக்கிறார். அவனுடைய தொழில் ஆயக்காரர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். வரி பிரிப்பது தான் அவனுடைய தொழில். அவன் ரோம பேரரசு நியமித்திருக்கிற வரிக்கு அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு வரி அதிகமாக வசூலித்து நியமிக்கப்பட்ட வரியை பேரரசுக்கும் ரோமை ராயனுக்கும் மீதியை தனக்கும் எடுத்துக் கொள்ளுகிறான் என்கிற எல்லா அவனுடைய துர்ச்செய்கைகளையும் துர்நடத்தைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் அத்திமரத்தின் கீழே வந்து நின்று அவனை அழைக்கிறார். சகைவை, இறங்கி வா, நான் இப்பொழுது இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது இறங்கி வந்தான். அவரை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். இங்கதான் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். வீட்டுக்கு போன உடனே அங்கே கூடி வந்திருந்த அனைத்து யூதர்களும், பரிசேயர்களும், சதுசேயர்களும், நியாயசாஸ்திரிகளும், வேத போதகர்களும் எல்லாரும் வந்திருக்காங்க. அவர்கள் இவரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். இவன் ஒரு பாவி. ஏன்னா அந்த கூட்டத்தில் இருந்த அநேகர் ராயனுக்கு, ரோம பேரரசுக்கு வரி கொடுப்பதை, யூதர்களே வரி வசூலித்துக் கொடுப்பதை அவர்கள் விரும்பவில்லை, வெறுக்கிறார்கள். அந்த ஆயக்காரனாகிய சகைவையும் வெறுக்கிறார்கள். அவனை பாவி என்று நியாயந்திருக்கிறார்கள். இந்த பாவிகளுடனே அவர் உணவருந்துகிறார், அவர்களிடத்தில் அவர்களுடைய வீடுகளிலே ராத்தங்குகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இங்கே அழைக்கிற போது அவரை போதகரே என்று அழைக்கிறார்கள், மாஸ்டர் என்று அழைக்கிறார்கள். மாஸ்டர் என்றால் டீச்சர்னு சொல்லலாம். அதாவது மற்றவர்களுக்கு கற்பிக்கிறவர்கள் எல்லாரும் மாஸ்டர் தான். தான் அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறவர்கள் எல்லாரும் மாஸ்டர், டீச்சர், பிரீச்சர். அது அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இங்கே மாஸ்டர், போதகரே, ரபி என்றால் போதகரே என்று அழைக்கிறார்கள். அது சொல்லுகிறார். அப்பொழுது நான் அந்த சகைவிடத்தில் நிகழ்ந்த அந்த காரியத்தை சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? சகை என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் அவன். ஆண்டவரே, நான் எவனிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வரி வசூலித்தது உண்டானால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். அதாவது 100 ரூபாய்க்கு அதிகமா, 100 ரூபாய் நியமிக்கப்பட்ட வரி நான் 150 ரூபாயாக அல்லது 200 ரூபாயாக வாங்கியிருக்கிறேன் என்றால், அந்த அதிகமாக வாங்கின தொகையை போல 4 மடங்கு அந்த நபருக்கு திருப்பி கொடுக்கிறேன். நான் 100 ரூபாய் அதிகமாக வாங்கியிருக்கிறேன், நான் 4 மடங்கு கூட சேர்த்து 400 ரூபாய் கூட சேர்த்து 500 ரூபாயாக அவனுக்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். என் ஆஸ்தியில் பாதியை, நான் அநியாயமாய் சம்பாதித்த இந்த ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். தாங்க, நீ கணக்கிட்டு பார்த்தால் அவனுக்கு வீடு மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். மற்றவன் சம்பாதித்த அனைத்தையும் ஏழைகளுக்கும், தான் அநியாயமாய் வரி வசூலித்தவர்களுக்கும் திருப்பி கொடுத்திருக்கிறான். இதுதான் மனம் திரும்புதல். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் என்றால் என்ன என்று தெரியாத பாவிகள் எல்லாம் இன்றைய போதகர்களால், ஊழியர்களால், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள் என்று புகழப்படுகிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த நிலைப்பாட்டிலே தான் யூதர்களும் ஏரோதியர்களும் ஏரோதை குறித்து குறை சொன்னான், குற்றம் சுமத்தினான் என்று இயேசு கிறிஸ்துவின் மேல் பழி போடலாம். ராயனுக்கு, அதாவது ரோம பேரரசுக்கு வரி கொடுக்க கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதை நயவஞ்சகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லுகிறார்கள். போதகரே, மத்தேயு 22 அதிகாரம் 16 வசனம் பிற்பகுதி, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்த பரிசேயர்களும் ஏரோதியர்களும் வந்து இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர் சத்தியம் உள்ளவர் தான், அவர் நீதி உள்ளவர் தான்,
அவர் உண்மை உள்ளவர்தான். தேவனுடைய வழியை, தேவனிடத்திலே சென்றடைய வேண்டிய வழியை, தேவனுடைய மார்க்கம், தேவனிடத்திலே போய் சேரக்கூடிய அந்த மார்க்கமாகிய வழியை குறித்து சத்தியமாய் போதிக்கிறார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நீ சத்தியம் உள்ளவர் என்றும், சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேசுகிறவர் அல்ல, சத்தியத்தை சத்தியமாய் உண்மையாய் மெய்யாய் பேசுகிறவர் என்றும், தேவனுடைய மார்க்கத்தை, அதாவது தேவனிடத்திற்கு சென்றடையத்தக்க வழியை. நம்ம ஊர்கள்லாம் சொல்லுவாங்க, எல்லா ஆறுகளும் சமுத்திரத்துக்கு தான் போய் சேருது. அதுபோல எல்லா மதங்களும் கடவுள் தான் போய் சேருது. மதங்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியாததுனால மதங்கள் என்று சொல்கிறார்கள். மதம் என்றால் காமவரி. எல்லா மதம் பிடித்த யானைகளும் கலகத்தை தான் உண்டு பண்ணும். மதம் அடங்காவிட்டால், காமவரி இச்சை அடங்காவிட்டால், அது அந்த இடத்தில் இருக்கிற யானை பாகனையும் காலங்களில் தூக்கி போட்டு மிதிச்சு கொண்டு போடும். அதுபோலதான் காமவரி அடங்காத காமவெறியர்கள், அவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை நாசப்படுத்தி விடுவார்கள். ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு பெண் காம இச்சையிலே அலைகிற ஒரு வேசியாக இருக்கிறாள் என்றால், அடங்காப்பிடாரியாக இருக்கிறாள். ஒரு குடும்பத்திலே ஒரு ஆண், குடும்ப தலைவனோ குடும்பத்தில் உள்ள உறுப்பினரோ ஒருவர் காம இச்சையிலாலே ஏறி தகாத நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிற ஒரு வேசிக்கல்லனாக இருக்கிறான் என்றால், அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அவமானம், அந்த குடும்பம் அதனாலேயே அழிந்துவிடும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது மதம் அல்ல. இங்கே நம்ம இந்திய தேசத்திலே அநேகர் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். மதங்கள் எல்லாம் கடவுளிடத்திலே தான் போகிறது. மதங்கள் ஒன்றும் உங்களை கடவுளிடத்திலே கொண்டு சேர்க்காது. ஆனால் கடவுளிடத்திலே, தேவனிடத்திலே சென்றடையத்தக்க வழி, மார்க்கம் என்பது வழி. தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், தேவனிடத்திலே சென்றடையத்தக்க வழியை குறித்து சத்தியமாய் கற்பிக்கிறவர், போதிக்கிறவர் என்றும், அல்லது பிரசங்கிக்கிறவர் என்றும், நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால், உம்மிடத்திலே முகதாட்சண்யம், ஓரவஞ்சனை, பார்சியாலிட்டி, பாரபட்சம், பட்சபாதம், கழிவிறக்கம் கொள்ளுகிறவர் அல்ல என்றும். நிறைய வார்த்தைகள் இருக்கு அர்த்தம். முகதாட்சண்யம் என்பது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு துண்டு அப்பத்திற்காக ஒரு நிரபராதியை பார்த்து அவன் அப்படி செய்தான் இப்படி செய்தான் என்று பொய் சாட்சி சொல்லுவது. கைக்கூலிக்காக, லஞ்சத்திற்காக, ஒரு துண்டு அப்பத்திற்காக, ஒருவேளை உணவிற்காக பொய் சொல்லுகிறவர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் முகதாட்சண்யம் தான். அந்த நேரத்தில் அவன் வயிற்று பிழைப்புக்காக நீ பொய் சொன்னாலும் அது குற்றம் குற்றமே, பாவம் பாவமே. ஒரு ஆத்மாவை சாகடிக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை எங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால், அதாவது உமக்கு நீர் எவரை குறித்தும் கழிவிறக்கம் கொள்ளுகிறதில்லை, எவனை குறித்தும் பட்சபாதம், முகம் பார்த்து பேசுவதில்லை. முகம் பார்த்து தான் பேசுவார், ஆனால் அவனுக்காக பாரபட்சம் பார்ப்பதில்லை. முகம் பார்த்து இவன் பெரியவனா, சிறியவனா, எளியவனா, ஏழையா, தரித்திரனா, செல்வந்தனா, ஐஸ்வர்யவானா, சமுதாய அந்தஸ்து மிக்கவனா, ஆள்பலம் கொண்ட செல்வாக்கு மிக்கவனா, அதிகாரம் பலம் கொண்ட அதிகாரியா என்றெல்லாம் அவர் பார்ப்பதில்லை. நேருக்கு நேராக அவன் முகத்தை பார்த்துத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். முகம் பார்த்துத்தான் பேசுவார், ஆனால் முகதாட்சண்யம் பண்ணுவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாரபட்சம் பாராதவர், பாரபட்சம் காட்டுவதற்காக கைக்கூலி வாங்க மாட்டார். அதான் அவன் சொல்றான், நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதான் சொன்னான். அவன் அதிகாரி என்றும், கீழ்நிலை பணியாளன் என்றும், தேசத்தை ஆளுகிற அதிபதி என்றும், கவர்னர் என்றும், பிரைம் மினிஸ்டர் என்றும், ஜனாதிபதி என்றும், மிலிட்டரி மேன் என்றும், ரவுடி என்றும், கொள்ளைக்காரன் என்றும் உமக்கு பயம் இல்லை. எவனை குறித்தும், அவன் ஏழையோ, தரித்திரனோ, பாவியோ, பரதேசியோ, ஐஸ்வர்யவானோ, செல்வந்தனோ, நிரபராதியோ, குற்றவாளியோ, எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை. உயர்நிலை அந்தஸ்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, உமக்கு கவலை இல்லை, நீர் கவலைப்படுகிறதில்லை. ஏனெனில் நீர் முகதாட்சண்யம் பண்ணுகிறவர் அல்ல என்று சொல்லுகிறார்.
17ஆம் வசனம், ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். எங்க வர்றாங்க? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வருகிறார்கள். ஏனெனில் அவரை கொல்ல வகை தேடுகிறார்கள். அதற்கு அவரிடத்திலே, அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடுகிறார்கள். இதுதானே இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க. கிறிஸ்தவ உலகத்தில் 180 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இதே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார்கள். தங்களோடு தங்களுடைய செயல்களுக்கு இழிநிலை செயல்களுக்கு துணை போகாத, உடன்படாத, அவைகளை சுட்டிக்காட்டுகிற மனிதர்களை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவர்களை குற்றவாளியாக எப்படி தீர்க்கலாம் என்று அவர்கள் பேச்சிலே, அவர்கள் நடத்தையிலே, அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடுகிறார்கள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவம். பிறரிடத்தில் தங்களுடைய அடாத செயல்களை, அக்கிரமங்களை கண்காணிக்கிறவர்களை, தட்டி கேட்கிறவர்களை குற்றப்படுத்தும்படியாக அவர்களிடத்திலே குற்றம் தேடுகிற கிறிஸ்தவம் தான் இன்றைய திருச்சபைகளிலே நிறைந்து கிடக்கிறது. அவன் பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் போதகனாக இருந்தாலும் சரி, அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் திருக்குத்தரிசியாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, எல்லா பயலும் அதைத்தான் செய்கிறான். ஏனெனில் ஒருவனும் பரிசுத்தவான் இல்லை. நீதிமானே இருக்கக்கூடாத உலகத்திலே ஒரு குற்றமும் செய்யாத நீதிமான் இந்த உலகத்தில் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனா இவங்க எல்லாம் நாங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படின்னு தெரியல. அனைவரும் பொய்யர்களே, அனைவரும் நீதியை புரட்டுகிறவர்களே, தங்களுக்கு சாதகமாக சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. நீ இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் போதகனே. முகதாட்சண்யம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், பாரபட்சம் பாராதவனாக இருக்க வேண்டும். பெரியவன் என்றோ, சிறியவன் என்றோ, அதிகாரி என்றோ, ஏழை தரித்திரன் என்றோ, அல்லது ஒருவரும் உதவியற்றவர் என்றோ, திக்கற்றவர்கள் என்றோ நீங்கள் பாரபட்சம் காட்டக்கூடாது. யார் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றமே. ஏன் நான் செய்தாலும் குற்றம்தான், என்னை பெற்ற வளர்த்த என் அப்பன் செய்தாலும் குற்றம்தான், என் பிள்ளை செய்தாலும் குற்றம்தான். நான் சார்ந்திருக்கிற திருச்சபையிலும் நான் சார்ந்திருக்கிற ஊரிலும் அநேகர் சொல்லுவார்கள், அவங்ககிட்ட பேச முடியாது, கொஞ்சம் வித்தியாசமானவன், அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க முடியாது. ஆமா, உண்மைதான். முகம் பார்த்து பேச மாட்டான். ஆட்களுடைய மனிதர்களுடைய தராதரம் அறிந்து பேச மாட்டான். முகத்தில் அடித்த மாதிரி பேசுவான் அப்படிமாங்க. ஆமா, நீ அக்கிரமக்காரன், நீ பொய்யன், நீ திருடன், நீ கொள்ளைக்காரன், நீ காணிக்கை திருடன், தேவாலயத்திலே பரிசுத்தவன் வேஷம் போடுகிறாய், நீ பாவியை ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறாய், அக்கிரமக்காரனை கொள்ளைக்காரனை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ ஆவி அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான் என்று சொல்லுகிறாய். உனக்கு நான் எதுக்கு மரியாதை தரணும்? நீ செய்கிற அட்டூழியங்களுக்கு நான் துணை போக வேண்டுமா உன்னை பரிசுத்தவான் என்று சொல்லி? அதான் முகம் பார்த்து பேசுவதில்லை, முகதாட்சண்யம் பார்ப்பதில்லை. தராதரம் என்கிற உலகத்தார் சொல்கிற தராதரம், பெரியவன், செல்வந்தன், ஐஸ்வர்யவான், சமுதாய அந்தஸ்து மிக்கவன், சமுதாயத்தில் பெரிய மனிதர், அதிகாரத்தில் இருக்கிறவர், பதவியில் இருக்கிறவர், பட்டத்தில் இருக்கிறவர், போதகர் என்றெல்லாம் இந்த தராதரம் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படி நான் அவர்கள் செய்த குற்றத்தை பொது வழியிலே விட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பொது வழியிலே அவர்களை பேசுகிற போது அவர்களுக்கு என்ன பிடிக்காது. அதான் முகம் பார்த்து பேச மாட்டான். முகம் பார்த்து பேசுவது வேறு, முகதாட்சண்யம் காட்டுவது வேறு. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் செய்தால் யார் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றமே. நான் உட்பட நான் குற்றம் செய்தாலும், நான் ஒரு தவறான ஒரு வார்த்தையை வாய் தவறி பேசியிருந்தாலும் அது பாவமே, அது குற்றமே. என்னை நான் எப்படி நீதிமான் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதான் அவர் சொல்லுகிறார். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அவரை சோதனைக்குள்ளாக்குகிறார்கள். மனிதர்கள் கடவுளை சோதிக்கிறார்கள். சோதிக்கிற போது அவர் சொல்லுகிறார், மத்தேயு 22:19, வரி காசை எனக்கு காண்பியுங்கள். அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே அல்லது போதகரே, ரோமை பேரரசின் ராயனுக்கு, அகஸ்டஸ் சீசருக்கு அல்லது அவருக்கு பின் வந்த சீசருக்கு, ராயனுக்கு நாங்கள் வரி செலுத்தலாமா வேண்டாமா என்று கேட்கிறார்கள்.
அதற்கு அவர் சொல்லுகிறார், அந்த வரி காசை நீங்கள் எனக்கு காண்பியுங்கள். ஏன்னா அந்த நாட்களில் தேவாலயத்திற்கு காணிக்கை கொடுத்துவதற்கு பணம் தனியாக இருந்தது. யூதர்களுடைய வழக்கப்படியான காணிக்கை பணம் தனிப்பட்ட, அதை பார்த்தவுடனே தெரியும் இது தேவாலயத்திலே பயன்படுத்தப்பட வேண்டியது. யூதேயா தேசத்திலே ஜனங்களுக்குள்ள நடைமுறையில் இருந்த பணம் பென்னி என்று சொல்லப்படுகிற பணம், காசு, வெள்ளி பணம், வெள்ளி காசு என்று சொல்லுவார்கள். அதுக்கு பேர் பென்னி என்கிற வெள்ளி காசு, ஒரு பணம். அப்போ அதே போல ரோம பேரரசர்களுக்கு ரோமை பேரரசருக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம், அதுக்கு பேரு பென்னி தான். அந்த பென்னி வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கு. ஆனால் அதை காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு வரிக்காசை, ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை வாங்கி, அப்பொழுது 20ஆம் வசனம், அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அந்த ரோமை பேரரசனுக்கு செலுத்த வேண்டிய அந்த வெள்ளிப்பணத்திலே, அந்த பென்னி என்று சொல்லப்படுகிற பணத்திலே ரோமை பேரரசனுடைய சிலை, அந்த வடிவம், சொரூபம் இருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய இந்திய தேசத்து காயின்ஸ்ல என்ன இருக்கு, அல்லது நோட்டில் மகாத்மா காந்தியினுடைய முகம், இந்தியாவின் அடையாளமாகிய அந்த 4 சிங்கங்கள் உள்ள அந்த சிங்க முகம் அடையாளம், இப்படிப்பட்ட பல அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுபோல அந்த வெள்ளிக்காசை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியில் பித்தளை காசு, ஈய காசு, அது நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறது. ஈய கட்டிகளில் இருந்து உருவாக்கப்பட்ட ஈய காசு, வெள்ளி முலாம் பூசப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். அந்த காசுல சிங்கத்தலை இருக்கும், 4 முகம் கொண்ட சிங்கத்தலையினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அதுபோல அங்கே ரோம பேரரசனுக்கு செலுத்த வேண்டிய வரிக்காசில், வரிப்பணம், அதுல ரோமை பேரரசனுடைய தலை உருவம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். அதன் மேல் ஒரு மேல் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது ரோமை பேரரசர், ராயன், அல்லது வேறொரு பெயர், ரோம பேரரசிலே பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த பெயர் அந்த வெள்ளிக்காசிலே பொறிக்கப்பட்டிருக்கும். பென்னி என்று சொல்லப்படுகிற, பென்னி என்று சொல்லப்படுகிற அந்த வெள்ளிக்காசின், வெள்ளிப்பணத்தின் மேல் பகுதியிலே மேலெழுத்தும் அந்த ரோம பேரரசனுடைய தலையும் அடையாளமாய் பொறிக்கப்பட்டிருக்கும். இதை அவர் பார்த்து சொல்லுகிறார், அந்த வெள்ளிக்காசின், வெள்ளிப்பணத்தை வாங்கி பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுடையது என்றார்கள். இது யாருடையது என்று கேட்டால் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், இது ராயனுடையது என்று சொல்லுகிறார்கள். அதாவது ரோம பேரரசன் ராயனுக்குரியது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், ரோம பேரரசனுக்குரியதை ரோம பேரரசனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ராயனுக்கு, ரோம பேரரசனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, வரிப்பணத்தை நீங்கள் தேவாலயத்திற்கு வரிப்பணமாக கொடுக்க வேண்டாம். தேவாலயத்திற்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டிய பணத்தை தேவாலயத்திற்கு கொடுங்கள். ரோம பேரரசனுக்கு, ராயனுக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணத்தை ராயனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ராயனுடையதே ராயனுக்கும், ஏனெனில் அந்த பணம் ராயனுடையது, ராயனுடைய தலை அங்கே இருக்கிறது, அவனை குறித்த பெயர் மேலெழுத்து இருக்கிறது. அந்த பணம் அவனுக்குரியது, அதை அவனுக்கு கொடுங்கள். தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். உன் ஆத்மாவை தேவனுக்கு கொடு. பணம் அல்ல, கைக்கூலி அல்ல. காணிக்கை கைக்கூலி கொடுத்து நீ ஆத்ம ரட்சிப்பை பெற முடியாது என்பதை புரிந்து கொள். உன்னை நீ கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும். உங்களையே, உன் ஆவி ஆத்மா சரீரத்தையே நீ தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். பொருத்தனை காணிக்கையாக, நேர்ச்சை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து என்னையும் என் மக்களையும் நீர் விடுதலையாக்கினால் நான் என் பிள்ளைகளை உமக்கென்று தருகிறேன், என்னையே தருகிறேன் என்று நீ பொருத்தனையாக